சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, தேக அபிமானத்தை விடுத்து தேஹி அபிமானி, ஆத்ம உணர்வுடையவராக ஆகுங்கள். இந்த ஒரு சத்சங்கத்தில் மட்டும்தான் நீங்கள் ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் ஞானத்தைக் கேட்கிறீர்கள். இங்கு படிப்பு நடக்கிறது. லட்சியம், நோக்கம் கூட முன்னால் உள்ளது. எப்பொழுது அமர்ந்தாலும் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து அமருங்கள். தேகம் என்று நினைக்காதீர்கள். தேக அபிமானி. தேக உணர்வுடையவர்களுக்கு அசுர சம்பிரதாயம் என்று. தேஹி அபிமானி. ஆத்ம உணர்வுடையவர்களுக்கு ஈசுவரிய சம்பிரதாயம் என்று கூறப்படுகிறது. நிராகார லிங்கத்தின் பூஜையும் ஆகிறது. அவர் பரமாத்மா ஆவார், அதாவது அனைத்து ஆத்மாக்களை விடவும் உயர்ந்தவர். அவரும் ஆத்மாவாக உள்ளார், ஆனால் உயர்ந்த ஆத்மா. அவர் பிறப்பு, இறப்பில் வருவதில்லை. மற்ற அனைவரும் மறுபிறவி எடுக்கிறார்கள். படைப்பவரோ ஒரே ஒரு தந்தை ஆவார். பிரம்மா, விஷ்ணு, சங்கரன் கூட படைக்கப்பட்டவர்களே. உண்மையில் ராஜஸ்வ அஸ்வமேத அவினாஷி ருத்ரகீதா ஞான யக்ஞம் என்பதே உண்மையான பெயராகும். ஆத்மா சரீரத்தில் பிரவேசம் செய்கிறது. ஆத்மா அழியாதது, சரீரம் அழியக்கூடியது ஆகும். சரீரத்தின் மூலமாக பாகத்தை ஏற்று நடிக்கிறது. தனியாக வந்தோம், தனியாகச் செல்ல வேண்டும். படைப்பு, கர்த்தா எல்லையில்லாத தந்தை ஆவார். ஆதி என்பது சத்யுகம், அதற்கு பகல் என்று கூறப்படுகிறது. பிறகு மத்தியத்திலிருந்து அந்திமம் வரை இரவு ஆகும் அனைவருக்கும் சத்கதி அளிக்க தந்தை இங்கு வருகிறார். இராவண ராஜ்யத்திலிருந்து லிபரேட், விடுவித்து, கைடு, வழிகாட்டியாக ஆகி அழைத்துச் செல்கிறார். குழந்தைகளாகிய உங்களுக்காக இந்த புருஷோத்தம சங்கம யுகம் உள்ளது. தந்தை உங்களை புருஷோத்தமராக தங்க புத்தியுள்ளவர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார். பாரதத்தினுடைய உண்மையான தர்மம் தேவி, தேவதா தர்மம் ஆகும். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை மறந்துவிட்டிருக்கும் காரணத்தால் நம்முடையது இந்து தர்மம் என்று கூறிவிடுகிறார்கள். தேவதைகளை வைஸ்லெஸ் நிர்விகாரி என்றும் தங்களை விஷியஸ் விகாரி என்றும் கருதி அவர்களுக்கு பூஜை செய்கிறார்கள். சத்யுகத்தில் பாரதம் வைஸ்லெஸ் நிர்விகாரியாக இருந்தது. தூய்மை இல்லாதவர்களை இங்கோ அமர்த்த முடியாது. இங்கு தூய்மையானவர்கள்தான் இருக்க முடியும். பதீதமானவர் களை அனுமதிப்பதில்லை. ஞானம் ஒரு தந்தையிடம் மட்டுமே உள்ளது. அவருக்கு ஞானக் கடல் என்று கூறப்படுகிறது. சாந்தியின் கடல், தூய்மையின் கடல். இது அந்த ஒருவரின் மகிமை மட்டுமே ஆகும். வேறு யாருக்கும் இந்த மகிமை இருக்க முடியாது. நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. ஆத்மாவாகிய நான் பிரகாசிக்கும் ஜோதியாய், புள்ளியாய் இருக்கின்றேன். இரு புருவங்களின் இடையே ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன். பரம்பிதா பரமாத்மா சிவபாபாவின் விசேஷமான குழந்தை. நான் பாபாவின் பவித்திர குழந்தை. தந்தையின் சக்திகள் என்னை உருவாக்கும் அரிய வரப்பிரசாதமாக உணர்கிறேன். எனது நேரம், சொல், சுவாசம், எண்ணம் ஆகியவற்றை பரசிந்தனை அல்லது சங்க தோஷம் என்னை பாதிக்காமல் தடுக்க விழிப்புடன் இருக்கிறேன். மன்மதத்தின் அடிமை போல் நடந்து கொள்ளாமல் சிவபாபாவின் கட்டளையை பாதுகாத்து நடக்கிறேன். ஞானத்தின் வெளிச்சத்தைப் பயன்படுத்தி என் உள்ளத்தை ஒளியடையச் செய்கிறேன். பாபாவின் ஆசியுடன் ஆன்மீக சக்தியால் நிரம்புகிறேன். சக்திகளை என் கருணை செயல்களில் பிரயோகத்தில் காண்கிறேன். சிந்தனையிலும் பேச்சிலும் தந்தை ஆசிகள் ஓங்கி விழிப்படைந்திருக்கிறது. ஊக்கம் எனக்கு ஆன்மீக வலிமை தருகிறது. பாபா எனக்கு காட்டிய பாதையே என் வாழ்வின் நெறி. அந்த நெறியிலேயே நான் ஜெயம் பெறுகிறேன். எந்த காரியமும் தந்தையின் ஸ்ரீமத்துக்கு உட்பட்டதாக இருக்க கவனம் கொண்டுள்ளேன்.
நான் எடுத்த ஒவ்வொரு முடிவும் பாபாவின் ஆசிப்படி இருக்கின்றது. அது ஈஸ்வரிய குலம் உயர்த்தும் புனிதக் கடமை என்றும் உணர்கிறேன். பாபாவின் உத்தரவுகளே என் ஜீவ நதி. எண்ணங்களில் ஒடுகிறது. பார்வையில் முழுமையான தூய்மை. அந்த பார்வையை பாபா எனக்கு அளித்துள்ளார். தூய்மை எனக்கு பேராற்றல் தருகிறது. ஆற்றலால் நான் தேவதையாக மாறுகிறேன். தந்தையின் கண்ணின் மணி என நான் பாதுகாக்கப்பட்டுள்ளேன். பொக்கிஷங்கள் எனது எண்ணங்கள், நேரம், ஆற்றல், உற்சாகம் ஆகியவை. அவற்றை விஸ்வ கல்யாணத்திற்கு மட்டுமே பயன்படுத்த தந்தையின் ஆசீர்வாதத்தால் எனக்கு விழிப்புணர்வு கிடைத்துள்ளது. ஆன்மீகப் பணியில் அந்த நேர்மை எனக்கு மிக முக்கியம். அனைவருடனும் நல்ல உறவை பராமரிக்கிறேன். சகோதர ஆத்மாக்கள் எனக்கு நெருங்கியவர்கள் என்பதே என் உண்மை மனப்பான்மை. தந்தையின் ஒளியை உலகில் பகிர்ந்து கொள்ளவே நான் பிறந்துள்ளேன். அந்த ஒளியால் சகோதரர்கள் நிம்மதி பெறுகிறார்கள் என்று நம்புகிறேன். என்னுடைய நற்சிந்தனைகள் உலகுக்கே வலிமை தருகிறது. அந்த ஆசிகளால் குழு உறவுகளை வலுப்படுத்துகிறேன். அனைவரும் சுகம் சாந்தியை அனுபவம் செய்யட்டும். தந்தையின் ஒளியை பரப்பும் தூதராகவே வாழ விரும்புகிறேன். மகிழ்ச்சியை பாபா எனக்கு கொடுக்கிறார். சந்தோஷத்தின் மூலமே ஆசிகளை உலகுக்கு பகிர வேண்டிய பாக்யவான். என் ஆன்மாவிற்கு பேரின்பம் தருகிறது. நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.